ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம டிஎன்பிஎஸ்சிலிருந்து வெளிவந்த ஒரு அதிரடியான அறிவிப்பை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சிலிருந்து நமக்கு முக்கிய செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. டிசம்பர் 13, 2024 அன்னைக்கு நமக்கு இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 மற்றும் குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான சிலபஸை முற்றிலும் மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியை இப்போ பார்ப்போம். தேர்வர்களின் நலன் கருதியும் அரசு துறைகளின் தேவையை கருத்தில் கொண்டும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு, அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏ பணிகளுக்கான முதல்நிலை தேர்வின் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டமும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4, அதாவது குரூப் 4க்கான தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விற்கான பாடத்திட்டமும் மாற்றியமைக்கப்பட்டு டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் வெப்சைட்ல வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான சிலபஸ் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த பேட்டர்ன் படி தான் கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல 75 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருக்கும். ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின் இருக்கும். அடுத்ததாக தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங்கை பொறுத்த வரைக்கும் 100 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 7 ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பார்ட் 7 ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் 5 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் தனியாகவே பண்ணிட்டாங்க. அதாவது இந்த 6 யூனிட்டுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக மார்க் 75 மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஸ்டின் இருக்கும். யூனிட் 2ல ஜியோகிராஃபியில் 5 கொஸ்டின் இருக்கும். யூனிட் 3ல ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதில் 10 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் 15 கொஸ்டின் இருக்கும். யூனிட் 5ல் இந்தியன் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அதில் 20 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான கொஸ்டின் நமக்கு இதில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் இது மாதிரி அதாவது ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு 20 கொஸ்டின் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி இதுவும் 10th ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 2 கொடுத்துருக்காங்க. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லேருந்து நமக்கு 15 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 10 கொஸ்டின் இருக்கும். பார்ட் சியை உங்களுக்கு தமிழ் மற்றும் மதிப்பீட்டு தேர்வு கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கும் தனியாக நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் 7 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 1லேருந்து 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இலக்கணம் இடம்பெறும். இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து தனியாக டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சொல் தனியாக டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்துலேருந்து மொத்தமாக உங்களுக்கு 25 கொஸ்டின் வரும். அழகு 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லகராதி இதுல 15 கேள்விகள் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல உங்களுக்கு எழுதும் திறன் 15 கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சப்டாபிக்கே உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அழகு 4ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்கள் 10 கேள்விகள் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. அழகு 5ல் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள் இடம்பெறும். அதுக்கடுத்து அழகு 6ல பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள் இருக்கும். அழகு 7ல பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு 15 கேள்விகள் இடம்பெறும். இப்படி உங்களுக்கு 7 டாபிக்ஸ் வைஸா உங்களுக்கு 100 கொஸ்டின்கள் தமிழ்ல இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்ல உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷுக்கு மொத்தமாக 7 யூனிட்ஸ் இருக்கு. இப்படி உங்களுக்கு ஓவராலாக சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட்ல அவங்க பிடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க. ஒரு முறை டவுன்லோட் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. நாம மறுபடியும் டீட்டெயில்டாக பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கு, என்னெல்லாம் மாறுபாடு இருக்கு, என்னெல்லாம் புதுசாக சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக இந்த சிலபஸை பற்றி அனலைஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.